வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது எழுப்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் பெரும் சர்ச்சைகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எப்படி பிணை கிடைக்கப்பட்டது, மருத்துவமனையில் அரங்கேற்றிய நாடகம் என்ன, அதற்கு உதவிய மருத்துவருடைய செயல்பாடுகள் என்ன போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. ஆனால் இன்னும் ரணில் விக்ரமசிங்கே அதே வைத்தியசாலையில்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதும், அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் தீவிர சிகிச்சை பிரிவில் பயணித்து கொண்டு இருக்கிறாரா அல்லது திட்டமிட்ட ஒரு அரசியல் களமா என்கின்ற கேள்விகளும் மக்கள் மன்றத்திலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த காணொளியில் இவைகளை குறித்து தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளிகளை நீங்கள் வழங்கி எங்களை ஆதரிப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதின் பின்னணியில் இருந்த அரசியல் என்ன என்பதற்கு அவர் லண்டனுக்கு சென்ற விடயமும், தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்வதற்காக சென்ற பொழுது மக்கள் வரிப்பணத்தை உபயோகப்படுத்தி அந்த செலவுகளை செய்தார் என்கின்ற அடிப்படையில்தான் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டவுடன் இலங்கை ஸ்தம்பித்து போய் நின்றுவிடும் என்கின்ற செய்திகள் பரவின. அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையான போராட்டங்களை எடுப்பார்கள், அது ஆட்சியாளர்களுக்கு பெரும் சிக்கலாக மாறும் என்கின்ற யூகங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதற்கு எந்தவித போராட்டமான எதிர்ப்புகளும் பதிவாகவில்லை. பலர் ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைதை ஏற்றுக்கொண்டார்கள், இது தேவை என்கின்ற களத்தில் பயணித்தார்கள் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருந்தது. ரணில் கைது செய்யப்பட்டவுடன் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். நீதிமன்றத்தில் உடனடியாக தனக்கு பிணை கிடைத்துவிடும் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் மறுப்பை தெரிவித்துவிட்டது. உடனடியாக ரணில் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது சிறைச்சாலைக்குள் வந்த ரணில் உடனடியாக அங்கிருந்த மருத்துவமனையில் அவர் அனுமதித்துக் கொள்கிறார். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை முன்னிலைப்படுத்தி அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதன் பின்பு வந்த செய்திகள் ரணிலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார் என்கின்ற செய்திகள் வந்தன. தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட ரணிலுடைய உடல்நிலையை குறித்து பல சந்தேகத்திற்கு இடமான பல செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இதில் ஒரு மருத்துவர் ஒருவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்தை கிளப்பியதாக இருந்தது. இந்த மருத்துவரை ஒரு முறை ஊழியர்கள் ஒரு அறையில் அவரை பூட்டி வைத்து தாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்த பொழுது அந்த விடயம் தெரிந்து ரணில் விக்ரமசிங்கே அவரை விடுவித்து வேறொரு இடத்தில் அவருக்கு உயர் பதவிகளை கொடுத்ததற்கு செய்நன்றியாக அந்த மருத்துவர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் ஒன்றுமில்லாத பல பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக காட்டி அரசுக்கு எதிரான நெருக்கடிகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இப்பொழுது உருவாக தொடங்கி இருக்கின்றது. இந்த மருத்துவர் ரணிலுக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரணில் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். அவருடைய உடல்நிலை அதாவது முன்பு போல இயல்பு நிலைக்கு இல்லை என்ற கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் மக்களை மையப்படுத்தி பேசக்கூடியவர்கள் ரணிலை தமிழ் இனத்திற்கு விரோதி என்கின்ற அடையாளத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2005 இலங்கையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ராஜபக்சே அவர்களை ஆதரிப்பதற்கான களத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்ததின் காரணமாக சுமார் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய ரணிலினுடைய கட்சி தோல்வியை சந்திக்கின்றது. வெற்றி பெற்ற ராஜபக்சே 1,80,000 வாக்குகள் அதிகம் பெற்று அவருடைய அணியினர் வெற்றியை பெற்றார்கள்.
இந்த 1,80,000 வாக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ராஜபக்சேவுக்கு அளித்தார்கள் இந்த வாக்கு என்பதுதான் பதிவு. இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில்தான் மக்கள் இந்த வாக்குகளை ராஜபக்சேக்கு அளித்தார்கள் என்பது பதிவு. இதிலிருந்தே ரணில் விக்ரமசிங்கே மனதிற்குள் ஒரு வஞ்சகம் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். 2009ஆம் ஆண்டு இயக்கம் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான களத்தை உருவாக்கியதும் இயக்கத்தில் இருந்த கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு தளபதியை பிரித்து இயக்கத்தை இரண்டாக உடைப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு மிக திறன்பட்ட செயல்களை கட்டி அமைத்ததில் ரணிலுக்கு முக்கிய பங்குண்டு என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது உண்டு. எனவே தமிழர்களுடைய போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிவிற்கு கொண்டு சென்ற விடயங்களில் முதன்மையாக இருந்தது ரணில் விக்ரமசிங்கே தான் என்கின்ற கருத்து பரவலாக தமிழ் சமூகத்தின் மத்தியிலே இருக்கின்றது. எனவே அவர்கள் ரணில் கைதை ஒரு பெரிதாக நினைத்து தமிழ் மக்கள் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் ரணில் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த தமிழரசு கட்சி, இன்னும் மனோ கணேசன் போன்றவர்கள் எல்லாம் ரணிலுடைய கைதை அவர்கள் ஒரு பெரிய தாக்கமாக நினைத்து கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட விளைந்தார்கள். ஆனால் மக்கள் ரணிலுடைய கைது தேவையான ஒன்று என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே ரணிலுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மீது ஒரு இணக்கமான ஒரு நெருக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. திட்டமிட்டு தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கு களம் அமைத்ததில் முதன்மையான ஒரு சூத்திரதாரியாக இருந்தது ரணில்தான் என்பது பரவலான குற்றச்சாட்டு. எனவே தற்பொழுது ரணில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் கைது செய்யப்பட்ட படலங்களும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு சந்தோஷ செய்திகளாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில்தான் ரணில் விக்ரமசிங்கே தன் உடல்நிலையை காட்டி ஒரு அனுதாப களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதும், எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்காக இதுபோன்ற நாடகங்களை அவர் பிரதானப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. தன்னை சந்திக்க வருகின்றவர்கள், தன்னை சார்ந்தவர்கள் அனைவரிடமே இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடைமுறை கட்ட வேண்டும் என்பதை அழுத்தமாக ரணில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன. ரணில் சர்வதேசத்தின் ஆதரவோடு மீண்டும் இலங்கையில் கோலோச்சுவாரா அல்லது ஒட்டுமொத்தமாக ரணிலின் அரசியல் களம் மூடு விழாவை கண்டுவிட்டதா? இதுதான் ரணில் கடைசியாக அரசியல் சார்ந்த களங்களில் பயணிப்பது கடைசியா என்கின்ற பல கேள்விகள் இப்பொழுது அரசியல் களத்தில் எழும்ப தொடங்கிவிட்டது. ஆனால் ரணில் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சகுனி ஆட்டத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருந்திருக்கிறார். எனவே இந்த சகுனி ஆட்டத்திலும் அவர் தன்னை நிலைநிறுத்துவார் என்கின்ற கருத்துகளும் வராமல் இல்லை. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.